மாறி மாறி கூட்டணி, ஒரே நேரத்தில் 2 கட்சிகளோட பேச்சுவார்த்தை. இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, இது ஒரு ஆதாயவாத கூட்டணி. பாமக போட்டியிடுகின்ற 10 தொகுதிகளிலையும் கண்டிப்பாக மண்ணை கவ்வும். இவர் மார்க்கே போடலாட்டியும் பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் 0க்கு கீழே தான். அவர்களுக்கு இவர்களை விட்டால் வேறு வழி இல்லை, இவர்களுக்கு அவர்களை விட்டால் வேறு வழி இல்லை. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடலாம். அந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது அதற்கு கால்கோல் இட்டது இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அரசியல்ல தவிர வேறு எங்கும் சாதி மிக தீவிரமாக தொழில்பட முடியாது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் விமர்சகர் திரு ரஃபீக் ராஜா அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். பாமக பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. மாறி மாறி கூட்டணி, ஒரே நேரத்தில் 2 கட்சிகளோட பேச்சுவார்த்தை. இந்த கூட்டணியை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, இது ஒரு ஆதாயவாத கூட்டணி. பாமக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டிலிருந்தே முற்றிலுமாக துடைத்தெறியப்பட வேண்டிய ஒரு கட்சி. அரசியல் எவ்வளவு தூரத்துக்கு சீரழிஞ்சு போயிருக்கின்றதோடைய சமகால சாட்சி தான் திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும். ஒரே நேரத்தில் 2 பக்கம், அது இப்போ நேற்று இல்லை, பாமக ஃப்ரம் த பிகினிங்கே பார்த்தீங்கன்னா கூட்டணி மாறி மாறி தான் வைப்பாங்க, அல்லது மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாலும் காட்டிட்டு தான் அவங்க கூட்டணி பேசுவாங்க. அதில் அவங்களுக்கு எது தோதா இருக்கோ அதை போவாங்க. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற சூழலில் இயல்பாகவே ஒரு சாதியத்தை நம்பக்கூடிய, சாதிவாதத்தை சாதி ஆதிக்கத்தை நம்பக்கூடிய ஒரு கட்சி, வாதத்தை ஊதி விடுகிற, தூண்டி விடுகிற, சாதி ஆதிக்கத்தை ஆதரிக்கக்கூடிய, சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு பாஜகவுடன் அணி சேருவது என்பது மிகவும் இயற்கையான கூட்டணி. இந்த இயற்கையான கூட்டணி இங்கு ஏற்கனவே 2 முறை வச்சிருக்காங்க. அவங்க 98ல் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, 99ல் கூட்டணியில் இருந்தாங்க, திரும்ப கடைசியாக 2014 கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ திருப்பி கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் பாஜகவுக்கு அந்நியமான ஒரு கட்சி பாமக கிடையாது. 2ம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். பி டீம் ஏ டீம் சொல்கிறதுல எனக்கு எப்பயுமே உடன்பாடு கிடையாது. உண்மையிலேயே இவர்கள் அடிப்படைவாத, சாதிவாத, மதவாத இயல்பான கூட்டணி. இந்த கூட்டணி தமிழகத்தில் கண்டிப்பாக எடுபடாது. பாமக போட்டியிடுகின்ற 10 தொகுதிகளிலையும் கண்டிப்பாக மண்ணை கவ்வும். இது என்னுடைய அரசியல் கணிப்பு. சார், இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜகவுக்கு நான் 0க்கும் கீழே மார்க் போடுறேன், மைனஸில் மார்க் போடலாமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த நிலைப்பாடுலேருந்து இப்போ தலைகீழாக மாறி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. எதனால் அப்படி எடுக்கிறாரு? இது ஒன்றும் அவருக்கு புதுசு இல்லையே. ஜெயலலிதாவை மிக காரசாரமாக சரமாரியாக விமர்சித்து விட்டு 2001 சகோதரியே சரணம் என்று தூது விட்டவர். திமுகவில் தொண்டர்கள் எல்லாம் நல்லவங்க, தலைமை மிக மோசமானது, ஆனால் அதிமுகவில் தலைமை மோசமானது, தொண்டர்கள் போல நல்லவங்க, இப்படியெல்லாம் பேசிட்டு அந்த கட்சிகளுடைய சிறிதும் தயக்கம் இல்லாமல் கூட்டணி கண்டவர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இவர் மார்க்கே போடலாட்டியும் பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் 0க்கு கீழே தான். இவரை தன்னைத்தானே சர்டிஃபைடு அத்தாரிட்டியாக நினச்சிக்கிட்டு அவர் வேலை செய்கிறார். அவங்களுடைய வரலாறு முழுவதும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக கட்சிகளை வசைபாடுவது, அவர்களோடு எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அணி சேருவது, நடிகர்களுடன் கூட்டணி சேரமாட்டோம்னு சொல்லிட்டு தேமுதிகவோட அணி சேர்வது எல்லாமே அவங்களுடைய கடந்த கால வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க இன்னைக்கு பாமக என்பது ஒரு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 5 எலெக்ஷனில் படுதோல்வியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த படுதோல்வியை சந்தித்து கொண்டிருக்க கட்சிக்கு ஒரு சரியான கூட்டணி அப்படிங்கிறது இங்கே தமிழகத்தில் அமையாது. அப்போ யார் கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் வெல்ல முடியுமா, ஏதாவது ஒரு இடத்துல ஆதாயம் பெற முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க. அந்த கட்சி இயல்பாக பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுங்கிறதுல நம்ம யாருக்கும் ஒரு அதிர்ச்சி அடைய வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. அவங்க இன்னைக்கே கூட இப்போ கூட எப்படி 98 ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுட்டு வாஜ்பாய் நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கலன்னு சொன்னாரோ, அதுபோல பாமக ஒரு நம்பகத்தன்மை இல்லாத கட்சின்னு பாஜக உட்பட எல்லாருக்கும் தெரியும். ஆனால்
அவர்களுக்கு இவர்களை விட்டால் வேறு வழி இல்லை, இவர்களுக்கு அவர்களை விட்டால் வேறு வழி இல்லை. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடலாம். அந்த ஆட்டம் கண்டிப்பாக இங்கு செல்லுபடி ஆகாது. முன்னாள் முதல்வராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5% வன்னியர் இடஒதுக்கீடை பெற்றுத்தந்தார். அவருக்கு பாமக துரோகம் செய்து விட்டதாக சமூக வலைதளங்கள்லாம் எழுதுறதை பார்க்க முடியுது. அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது அதற்கு கால்கோல் இட்டது இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதுக்கு ஒரு விழுப்புரம் மாநாட்டில் எதிரே அவர் தான் முதல்ல தொடங்கி வச்சார். இது பாமகவுடைய நீண்ட நாள் ஆசை. அதை எடப்பாடி பண்ணும் பொழுது அதிமுகக்குள்ளேயும் பிளவு வருது. அதிமுக அமைச்சர்களே வெளிப்படையாக பேசினார்கள், இது கண்டிப்பாக இந்த இடஒதுக்கீடு சட்டமாகாது, செல்லாது அப்படின்லாம் பேசி, ஐ திங்க் உதயகுமார்னு நினைக்கிறேன், பேசி கட்சியில் எந்த ஆதிக்க சாதி பெருசுன்ற அளவுலாம் போச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுல பாமகக்கு ஒரு சிக்கலும் கிடையாது. ஏன்னா அதுவும் சாதிய பலத்தை நம்பி இருக்கக்கூடிய கட்சி தான், இதுவும் சாதி பலத்தை நம்பி இருக்கக்கூடிய கட்சி தான். ஆனால் பாமகவிற்கு எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிறது கிளியர் கட்டா தெரியும். ஏன்னா நடைமுறையை அவருடைய அரசியல் செல்வாக்கு என்பது தொடர் சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வேறு ஏதாவது உத்தரவாதம், ஒரு மாநிலங்களவை எம்பியாக இருக்கலாம், இல்லை வெற்றி பெற்றோமானால் நம்ம சென்ட்ரலோட ஐக்கியமாகலான் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக அங்கே போயிருக்கலாம். மற்றபடி நம்ம அது ஒரு பண விவகாரமாகவோ இல்லை இடி விவகாரமாகவோலாம் சுருக்கிலாம் பார்க்க முடியாது. பாமக இப்படித்தான். அதனால இன்னைக்கு ஏற்கனவே 2014 பிஜேபி, தேமுதிக, பாமக தான் இங்க இணைந்து அணியை சந்திச்சது. அதுல அன்புமணி மட்டும்தான் ஜெயிச்சார் அந்த கூட்டணியில. அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார். மற்ற எல்லா இடங்களையும் அதிமுக ஜெயிச்சது நமக்கு தெரியும். அப்ப அதிமுக கூட்டணி என்பது அதற்கு சில வகையில் தோதான கூட்டணி என்றாலும் கூட சில வகையில் அது தோதான கூட்டணி கிடையாது. அதனால அவர்கள் கூட்டணி காணல. மற்றபடி வலைதளங்கள் எழுதுறதெல்லாம் ஓட்டா மாறாது, வலைதளங்கள் எழுதுறது பூரா கருத்தாக மாறாது. ஆனால் அதிமுகவை இனி பாமக மைல்டாக எதிர்க்கும், வேற ஆப்ஷன் இல்லை. அதுக்கு திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு அது அதிமுகவை எதிர்க்க முடியாது. ஏன்னா இன்னும் வருங்காலங்கள் இருக்கு, 2026 இருக்கு, 2029 இருக்கு. கண்டிப்பா அவர்கள் எல்லாரும் போட்டியிடுவார்கள். அப்போ அதுதான் சொல்றோம், என்னதான் நீங்க சாதி கட்சிகள் நடத்தினாலும் சாதிய பலனை நம்பி கொண்டு இருந்தாலும் அதுல போடுற உட்கணக்குக்குள்ள இது அதிமுக கூட சேரல. மற்றபடி எடப்பாடிக்கு துரோகம் பண்ணார் அப்படிங்கிறது அளவுலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த இடஒதுக்கீடு என்பது அதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடு என்பது சட்டமாகுமா, இன்னும் கேஸ் போடுவாங்களா, இன்னும் அடுத்து அப்ளை பண்ணுவாங்களா, இது எல்லாருக்கும் இன்னும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம். அதை காட்டி பாமக இங்கு பூச்சாண்டி காட்ட முடியாது. அதை காட்டி அதிமுகவும் ஓட்டு அறுவடை செய்ய முடியாது. ஏன்னா அந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது இங்க பல வகையில பலருக்கும் சிக்கல் அளிக்கக்கூடிய ஒரு சிக்கல். அது இன்னும் நீண்ட விவாதத்துக்குரிய ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு எம்பிசில வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும் 10.5% கொடுத்துட்டா மற்றவங்க வாக்கு வங்கி என்ன ஆகும், மற்றவங்களோட இது என்ன ஆகுன்ற கணக்கு இங்க எல்லாருக்குமே உண்டு. அதனால வலைதளங்கள் எழுதுற இந்த கருத்துக்கள் என்பவை கண்டிப்பா அரசியல்ல அப்படியே எதிர்க்கிற மாதிரி கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். பாமக சாதியவாத கட்சி அப்படின்னா திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுக்கள்லாம் முன்வைக்கிறாங்க. அரசியல்ல தவிர வேறு எங்கும் சாதி மிக தீவிரமாக தொழில்பட முடியாது. அரசியல்ல தான் சாதி தீவிரமாக தொழில்பட முடியும். அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு சாதி கோலோச்சிக்கிட்டு இருக்க ஒரு சமூகத்துல சாதி வகைமைப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு ஆதிக்கம் செலுத்தப்படுகின்ற ஒரு சமூகத்துல சாதி ரீதியான வேட்பாளர்கள், சாதி ரீதியான அடையாள அரசியல்கள் வரத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது அவர்கள் எதன் அடிப்படையில் கீழே ஒன்று சேர்றாங்க? இன்னைக்கு கொங்கு மக்கள் அந்த ஈஸ்வரனுடைய கட்சிக்கு தனியா செல்வாக்கு இருந்தா அவர் திமுகவோட சேர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் திமுகவுக்கு கீழே நின்று வேலை செய்கிறார். இது அப்படி கிடையாது. இது சாதிய பலத்தை மட்டுமே நம்பி நிறுவனமயப்பட்ட கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. பேரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியாகத்தான் அது வெளிப்படுத்திக் கொள்கிறது தன்னை. அப்ப ஒரு இருக்கிற சாதிய அமைப்பை எதன் கீழ் அணி திரட்டணும்? ஏன் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் அது நடக்கும், வெஸ்ட் பெங்காலையும் அது நடக்கும், கேரளாவில் கூட நடக்கும். ஆனா சாதியை மக்களை அந்த சாதியாகவே திரட்டுகிறார்களா
இல்ல சாதிய மக்களை வேற எதன் கீழாக கொண்டாவது திரட்டுறாரா என்பது மிக முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஈஸ்வரனுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஏற்கனவே 2019 பாரிவேந்தருக்கு கட்சி சீட்டு கொடுத்தது இல்லையா திமுக. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க தவிர்க்க முடியாதவை. அப்படி தவிர்க்க முடியாத கட்டத்துல தான் சரி பரவாயில்லன்னு இருக்கிறதுக்கும் முழுக்க முழுக்க சாதியாகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு சாதி ஆதிக்கத்திற்காகவே கட்சி நடத்துவது, அதன் மூலமாக தங்களை வளர்த்துக் கொள்வது என்பதை ஏற்க முடியாது. அந்த வகையில பார்த்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த சாதி கட்சிகள் இவர்களை விட பரவாயில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனா அதுவும் தவிர்க்கப்பட வேணும். அப்படி இல்லாத நிலையை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுடைய முதல் படிதான் நிறுவனமயப்பட்ட சாதி ஆதிக்கத்தை அணி திரட்டக்கூடிய தலித் அல்லாதோர் கூட்டணியை உருவாக்கிய தலித்துகளை தங்களுக்கு மிக பிரதான எதிரியாக சித்தரித்த ஒரு சினிமாவை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாமக இவர்களுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. இல்லை சார், இதே பாமக தான் தங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சரவை பொறுப்பை ஒரு தலித்துக்கு கொடுத்தாங்க. மாநிலத்தில் முக்கியமான பொறுப்புகளை தலித்துகளை வச்சிருக்கிறாங்க. அவர்களை பல இடங்களில் அங்கீகாரப்படுத்துகிறாங்க, தேர்தல் அரசியலாக இருக்கட்டும் அல்லது மற்ற இடங்களாக இருக்கட்டும். ஆனால் இதை மற்ற கட்சிகள் செய்வதில்லையே. ஒருத்தர் தன்னுடைய கட்சியில் யாருக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கிறத பார்த்து மட்டுமே ஒரு கட்சியோட நிலைப்பாட்டுக்கு நம்ம முடிவுக்கு வர முடியாது. அப்துல் கலாமை தான் அவர்கள் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்து குடியரசுத் தலைவர் ஆக்கினார்கள். திரௌபதி முர்மு அவர்களைத்தான் அவர்கள் இன்றும் குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள். அதனால் அவங்க முஸ்லிம்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் ஆதரவானவர்கள் என்று சொல்லிவிட முடியுமா? இதே பாமக தானே பின்னால தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு கட்டுது. எது முன்ன நடந்தது, எது பின்ன நடந்தது? ஒரு கட்சிக்குள்ள ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறது ஒரு ஜனநாயகம், யாரும் இல்லைன்னா மறுக்கல. ஆனால் உங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாடு என்ன? உங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாடு என்பது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களை அணி திரட்டி அதை ஓட்டு வங்கியாக மாற்றுவது. அது 2014 முடிஞ்சு போச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் திரும்பவும் ட்ரை பண்றாங்க. இன்னும் சொல்ல போனால் பாமக என்பதன் அடையாளம் ஒரு காலத்துல இடஒதுக்கீட்டுக்காக உயிரை மாய்த்த பல்வேறு தியாகங்களை செய்த ஒரு கட்சி, படிப்படியாக வளர்ந்து வந்த கட்சி. ஆனால் இன்றைக்கு அதனுடைய முகம் என்பது முழுக்க முழுக்க தமிழகத்தை பின்னோக்கி இழுத்து கொண்டிருக்கின்ற, சாதியவாதத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற, சாதி ஆதிக்கத்தையே வாக்கு வங்கியாக மாற்றுகின்ற, துடைத்தறியப்பட வேண்டிய ஒரு கட்சி. இப்படி வச்சுக்கோங்களேன். ஓப்பனா சொல்ல போனா, சுருக்கமா சொல்ல போனா 2012-13க்கு முன்னால பாமகவுடைய முகம் என்பது வேறு, 2012-13க்கு பின்னால பாமகவுடைய முகம் என்பது வேறு. இப்ப அதோடைய முகம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களை வாக்கு வங்கியாக பார்ப்பது, தலித்துகளுக்கு பட்டியலின மக்களுக்கு எதிரானவர்களாக தங்களை நிலைநிறுத்தி கொண்டது. அப்ப முழுக்க முழுக்க நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம், நாங்க துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்குறோம், எங்ககிட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. அவர்கள் இந்த சமூகத்திற்கு, சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்கள், கேடானவர்கள். அதனால இந்த பழைய வாதங்கள்லாம் இனிமேல் செல்லுபடி ஆகாது. அது இந்த தேர்தலில் பெறப்போகிற படுதோல்வியிலிருந்து அவங்களுக்கு திரும்பவும் புரிய வரும். நிறைவாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி என்பது இந்தியாவை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராட்டம். பாஜக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் மொத்தமாக படுதோல்வி அடைய வேண்டும். இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும். அதிமுகவை பொறுத்தளவில் அதுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அது லாபம் தான். ஏன்னா 2019 அவங்க 0 வாங்கியிருக்கிறாங்க. அவர்கள் 1, 2, 3 என்று எண்ணிக்கையை அவர்கள் தொடங்கக்கூடும். ஆனால் பாஜக கூட்டணி என்பது இங்கு எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடையாது. அப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் தேர்தல் கூட்டணி என்பது ஒரு பக்காவான ஒரு திட்டமிடல. இன்னைக்கு நிலைமைக்கு மும்முனை போட்டி இருக்கிறது. இது 4 முனை போட்டியாக கூட மாறலாம். எப்படி இருந்தாலும் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி தமிழகத்தில் அமோக வெற்றி பெறும் என்பது என்னுடைய கணிப்பு. மிக்க நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.